கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளுடைய சிந்தனையாக சங்கீத புஸ்தகங்களிலே 121ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வசனங்களில் நாம் சிந்திப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த அருமையான சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பாதுகாப்பு எவ்வளவு அவசியமானது என்பதை சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறேன்னு பார்க்க முடியும். குறிப்பாக இந்த ஆரோகண சங்கீதமானது பிரயாண சங்கீதமாக இருக்கிறது. தேவனை தொழுது கொள்வதற்காக கடந்து போகிற ஜனங்கள் அநேக துன்பங்களை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அவர்கள் போகிற வழிகளிலெல்லாம் திருடர்கள் அதிகமாக இருப்பார்கள், கொள்ளைக்காரர்கள் அதிகமாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவருடைய கைகளிலே சிக்கி பலரும் மரிக்கிறது உண்டு. ஆகவே தான் இந்த சங்கீதக்காரனுடைய முழு விசுவாசத்தையும் தேவன் மேல் வைக்கக்கூடியவராக இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். மனுஷனுடைய உதவியை நாடாமல், மனுஷ தயவை நாடாமல், தேவனுடைய ஒத்தாசைக்காக கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு விசுவாசமுள்ள தேவ மனிதனாக இந்த சங்கீதக்காரன் இருக்கிறார் என்பது எவ்வளவு ஆச்சரியமானதாக அது நமக்கு காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒத்தாசையை தேவன் கொடுத்தால் மாத்திரமே நமக்கு அது முழுவதுமாக கிடைக்கும். மனிதனால் வருகிற ஒத்தாசையானாலும் சரி, அல்லது தேவனால் வருகிற ஒத்தாசையானாலும் சரி, தேவன் அதை வாய்க்க செய்தால் மட்டுமே நமக்கு அது கிடைக்கும். இங்கே சங்கீதக்காரனுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக, பர்வதத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் இந்த சங்கீதக்காரனுக்கு நிச்சயம் ஒத்தாசை தருவார் என்கிற நம்பிக்கையோடு சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் உயர்ந்த உன்னத ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை தேடி வருகிற பிள்ளைகளை, அவரை நம்புகிற பிள்ளைகளை, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு தருவார் என்பதை இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நான் ஏற்கனவே சொன்னது போல இது பிரயாண சங்கீதம். தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை தொழுது கொள்வதற்காக போகிற வழிகளிலே வருகிற அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பை தருவார் என்கிறது நிச்சயத்தோடு கூட சொல்லுகிறார். எப்படி தருவார் என்று சொன்னால், 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் உறங்காமலும் தூங்காமலும் தம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த விதமாக பாதுகாக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு விசுவாசத்திலே வாழுகிறதான உங்களுக்கும் எனக்கும் கூட தேவன் உறங்காமலும் அவர் கண்விழிப்போடு கூட இருந்து நம்மை அனுதினமும் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் தீமைகள் எவ்வளவோ பெருகி இருக்கிறது. அவர்களுக்கு இருந்த அதே தீமைகளை விட இன்றைக்கு அதிகமாகத்தான் காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை உறங்காமலும் தூங்காமலும் இருந்து ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழி போல பாதுகாக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக தேவன் இந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிறதற்காக, நம்மை பாதுகாக்கிறதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை, துதிகளை, அவருக்கு நன்றிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஏனென்றால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தேவனே ஒத்தாசை கொடுக்கிறவர். ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, ஒத்தாசை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சகலவிதமான நெருக்கங்களிலிருந்து ஒத்தாசையை அனுப்பி அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளாக இருந்த பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாம் பார்க்கிறதான அத்தனை பேரையும், அவரை விசுவாசித்த நம்பின அத்தனை பேரையும் தேவன் விசேஷித்த விதமாய் பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் மறைவிலே மூடி மறைக்கிறது போல தேவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு விதமான தீமைகளிலிருந்தும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார்.
இப்படிப்பட்ட வல்லமை தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேட வேண்டும். அவர்களுக்கு இருந்த போராட்டங்களுக்கு மத்தியிலும் கூட கர்த்தரை தேடுவதிலே அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அதே போல நாமும் கூட கர்த்தரை தேடுவதற்கு சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் மூலமாய் பாடுகளை அனுபவிக்கிறதுக்கும் தேவன் நமக்கு இந்த பூமியிலே அனுமதியை கொடுத்திருக்கிறார். ஆகவே பாடுகள் வந்தாலும் சரி, நெருக்கங்கள் வந்தாலும் சரி, உபத்திரங்கள் வந்தாலும் சரி, கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல, அவர்களோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி நாம் கடந்து போவோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் விசேஷித்த பாதுகாப்பையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் தருவாராக. ஆமென்.